தானியேல் 1ஆம் அதிகாரம் हम पढ़ेंगे दानियल का किताब पहला अध्याय 3-4 வாசிக்கிறேன். 3 और 4 हम पढ़ेंगे। राजा ने अपने फौजी के प्रधान अश्पनस को आज्ञा दी कि इजरायली राजपुत्रों और प्रतिष्ठित पुरुषों में से ऐसे कई जवानों को ला जो निर्दोष, सुंदर और सब प्रकार की बुद्धि में प्रवीण और ज्ञान में निपुण और विद्वान और राज मंदिर में हाजिर रहने के योग्य हो और उन्हें कसदियों के शास्त्र और भाषा की शिक्षा दे। ஜெபிக்கலாம். தலை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். अपने सरों को झुकाकर हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई खुदा आपको धन्यवाद देते हैं। யெகோவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीह के नाम से हम प्रार्थना करते हैं வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்கப்பா. और पढ़े गए वचन के द्वारा हमसे बोलिए இதில் இருக்கிற மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி और தாங்க. इसके अंदर के गुप्त के चीजों को हमें प्रकट करके உம்முடைய दीजिए। நாம மகிமைப்பட நீர் கிருபை செய்யும். आपकी नाम की महिमा होने के लिए आप वैसे ही कीजिए, ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीह के नाम से मांगते हैं, जीवित पिता, ஆமென். आमीन। இன்னைக்கு தானியேலை பற்றி நம்ம பார்க்கலாம். आज हम दानियल के विषय में देखेंगे। இந்த தானியேல் எப்படிப்பட்டவன், ये दानियल कैसा है இவன் யாரு, और ये कौन है, இவனுடைய காரியத்துல என்னென்ன காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், और इसके अंदर परमेश्वर ने क्या क्या चीजों को रखा है, அது எல்லா காரியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம இத குறித்து நம்ம தானியேலை பற்றி நம்ம தியானிக்க போறோம். और उसके विषय में हम लगातार उसके ध्यान करने वाले हैं। இந்த 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ये तीसरे वचन को पढ़ते समय பாருங்க, வாசிக்கலாம் திரும்ப. हम पढ़ेंगे, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும், பாருங்க இங்க 2 விதமான ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. यहाँ पर 2 प्रकार के लोगों के बारे में दिया है। ஒன்னு ராஜ குலத்தார், एक जो है वो राजा के वंश के, அது அடுத்து துறை மக்களிலும், और राजकुमार करके दिया है। இங்க இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா और अंग्रेजी के अंदर हम देखेंगे, ராஜாக்களுடைய வித்துக்கள், और जो राजा के बीज है, அதாவது பிரபுக்களுடைய வித்துக்கள், और जो प्रभुओं के बीज है, இவங்களுடைய பிள்ளைகள், और इनके जो बच्चे हैं, இவங்களை தேர்ந்தெடுங்க. और इन्हें चुनो आप, இவங்கள யாரு தேறினவர்களா இருக்காங்களோ और इनके अंदर जो श्रेष्ठ है, அவங்களை நீங்க என்ன செய்யுங்க, தேர்ந்தெடுத்து கொண்டு வாங்க. और उन्हें चुनकर आप लेकर आइए। அப்படின்ட்டு இங்க கொஞ்சம் பேர் கட்டளை எடுக்கிறாரு. ऐसे थोड़े लोगों को वो आज्ञा देता है, அந்த பிரதானிகளுக்கு கட்டளை இடுறார். और उस प्रधानों को आज्ञा देता है। அப்போ இவன் இந்த தானியேல் யார், तो ये दानियल कौन है, இந்த ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க யார், और ये शाद्राक मेशक और आबेदनेगो कौन है। இந்த 4 பேரும் ये चारों लोग जो है, இவங்க ராஜாக்களுடைய வித்துக்கள், ये राजाओं का जो बीज है, அதாவது பிரின்சஸ் உடைய வித்துக்கள். ये राजकुमार के बीज है। இந்த 2 இதுல ஏதோ ஒரு காரியத்துல இவங்க வர்றாங்க. और ये दोनों के अंदर कुछ चीजों के अंदर वो आते हैं। இந்த தானியேலுடைய வம்சத்தை பற்றி வேற எங்கேயுமே கொடுக்கப்படல. और दानियल के वंश के विषय में कहीं और दिया नहीं ஆனா है, இவன் ராஜ குலத்தாருடைய சேர்ந்தவன், पर ये राजा के वंश का है, அல்லது இவன் பிரபுக்களுடைய வம்சத்தை சேர்ந்தவன். ये प्रभुओं के वंश का है। ஆனா இவன் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து வந்திருக்கிறான். और एक महत्वपूर्ण जगह से आया है, இவன் யூதா கோத்திரத்தில் உள்ள ஜனம். और ये यहूदा गोत्र का है। இந்த தானியேலுக்கு கர்த்தர் விசேஷமான ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தார். और दानियल को एक विशेष ज्ञान को दिया था, அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, और उसमें महत्वपूर्ण चीज क्या அவன்கிட்ட है, எந்த ஒரு பழுதும் கிடையாது. उसके अंदर कोई कमी नहीं थी। அவன் சரீரத்துல, उसके शरीर में, அவனை ராஜாக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி और राजा के सामने पेश करने से அவனுடைய पहले முழு சரீரத்தையும் செக் பண்ணுவாங்க. उसके पूरे शरीर को वहां पर जांचते हैं, அவனுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செக் பண்ணுவாங்க. और सर से लेकर पांव तक वो वहां पर जांचते हैं। எல்லா ஒவ்வொரு கை விரல்லாம் செக் பண்ணுவாங்க. हर एक उंगलियों को वो जांचेंगे, ஏதாவது வியாதி இருக்குதா, कुछ बीमारी है क्या, இவனை ராஜாவுக்கு முன்னாடி வைக்கலாமா, इसे राजा के सामने पेश कर सकते हैं இவனுடைய क्या, பலன் எப்படி இருக்குது, और इसका बल कैसा है, இவன்ட்ட எந்த பழுதும் இல்லாத ஒரு மனுஷன். और कोई कमी नहीं थी उसके अंदर। அதே போல இவன் எல்லாத்திலையும் தேறினவன், ஞானத்தில் தேறினவன். और सभी चीजों में ये ज्ञान से वो बड़ा हुआ था। இந்த தானியேல், இந்த ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ, ये दानियल और शाद्राक मेशक आबेदनेगो, இவங்க 4 பேரும் ஞானத்துல தேறினவங்க. और ये चारों जो है वो ज्ञान से भरे हुए थे। இவங்க மட்டுமல்ல, केवल यही नहीं, இவங்களோட கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. और इनके साथ और बहुत से लोग हैं, ஆனா அவங்க பெயர்கள் இதுல கொடுக்கப்படல. पर उनके नाम यहाँ पर बताया नहीं गए। ஆனா இதுல
இதுல இந்த 4 பேருடைய பேர் முக்கியமா எதுக்கு வந்திருக்கு पर ये அப்படின்னா चारों का नाम क्यों आया यहाँ पर? இந்த 4 பேரும் கர்த்தருடைய நாமத்துக்காக நின்றவர்கள். और ये चारों जो है परमेश्वर के नाम के लिए खड़े थे. தானியேல் சிங்க குகையில தூக்கி போடப்பட்டான். और जब दानियल को सिंह की गुफा में डाला गया அவன் விக்கிரகத்தை வணங்கணும்னு சொல்லும்போது और मूर्ति की नमन करना है बोलते समय அவன் அதை பற்றி கவலைப்படாம उसके बारे में चिंता नहीं करते हुए கர்த்தருடைய நாமத்துக்காக அவன் நின்றான். और वो परमेश्वर के नाम के लिए खड़ा हुआ. ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ இவங்களும் அதே பட்டியல்ல சேர்ந்தவங்க தான். और शाद्राक मेशक आबेदनेगो उसी इसमें आते हैं இவங்களும் அதே காரியத்துக்குள்ள தான் இவங்க வராங்க. और उन्हीं चीजों के अंदर से ही आते हैं. விக்கிரகத்தை வணங்கணும்னு சொல்லும்போது और जब मूर्ति की पूजा करने करते எங்கள் हैं தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். और हमारे परमेश्वर जो है हमें छुड़ाने के लिए काबिल है. அவர் தப்புவிக்கலாட்டி பரவாயில்லை, நாங்க இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம். और यदि वो बचाए भी नहीं फिर भी हम इस मूर्ति को नमन नहीं அவங்க करेंगे. தீச்சலையில தூக்க போடப்பட்டாங்க. और आग के भट्टी में उन्हें डाला गया. இந்த 4 பேரும் கர்த்தருடைய நாமத்துக்காக நின்றதுனால और ये चारों परमेश्वर के नाम के लिए खड़े थे. इस कारण அவங்களுடைய பேர் இன்னைக்கு வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. उनका नाम ये पवित्र शास्त्र में दिया गया இன்னைக்கு है. நம்ம பேர் ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும்னா और यदि आज हमारा नाम वो जीवन के पुस्तक में लिखा जाना है நம்ம तो அவருடைய நாமத்துக்காக நிக்கணும். हमें उसके नाम के लिए खड़े रहना என்ன पड़ेगा. நடந்தாலும் சரி, और वहाँ पर कुछ भी क्यों ना हो, வாழ்க்கைய தலைகீழ மாறினாலும் சரி, वो जीवन आपका उलट पुलट हो जाए. நம்ம அவருடைய நாமத்துக்காக நிக்கும்போது जब उसके नाम के लिए हम खड़े रहते हैं ஏற்ற வேளையில கர்த்தர் எல்லாத்தையும் மாத்தி தருவார். और सही समय में परमेश्वर सब कुछ वो बदल कर இந்த देगा. தானியேலுக்கு ஒரு அவன் ஞானத்துல தேறினவனாய் இருந்தான். और ये ज्ञान से भरा हुआ था அதே மாதிரி சயின்ஸ்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. और विज्ञान के प्रति अच्छा ज्ञान था उसे. அவனுக்கு சயின்ஸ்ல ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். और विज्ञान उसे बहुत पसंद था शायद. முதல் பாம்ப கண்டுபிடிச்சதே தானியேல் தான். और पहला बॉम्ब को उसने वहां पर बनाया है. அவன் பயோ பாம் தயாரிச்சவன். एक बायो बॉम्ब को उसने बनाया है. அவன் தான் முதல் மனுஷன் பார்த்துடுங்க. और वही पहला इंसान है. நம்ம வேதாகமத்துல தானியேல் வந்து 12 அதிகாரம் தான் இருக்குது. और कलाम के अंदर दानियल का जो 12 अध्याय है. ஆனா ரோமன் कैथोलिक பைபிள்ல வந்து இன்னும் 2 அதிகாரத்தை எக்ஸ்ட்ரா पर கொடுத்திருக்காங்க. रोमन कैथोलिक उस कलाम के अंदर और 2 वहां पर अध्याय बढ़ाया है. அது 13 14 2 அதிகாரம் இருக்குது. और 13 और 14 ऐसा 2 अध्याय है. அதுல நிறைய அருமையான சம்பவத்தை கொடுத்திருக்காங்க. और बहुत अद्भुत वहां पर चीजों को दिया है. அதுல ஒரு சம்பவம் என்ன அப்படினா, और उसके अंदर से एक घटना क्या है, அங்க ஜனங்கள் எல்லாரும் பாம்பை வணங்கிட்டு இருக்காங்க. और लोग जो वहां पर सांप का नमन कर रहे थे. அப்ப இவங்க அவங்கள பார்த்து சொல்றான், तब उन्हें देखकर ये कहता है, என்ன இந்த சர்ப்பத்தை போய் வணங்குறீங்க? क्या इस सांप की नमन करते हो आप लोग? சர்ப்பத்தை படைத்த தேவனை வணங்குங்க. और सांप को जिस परमेश्वर ने सृष्टि की उसकी नमन करो. இப்படி பேசும்போது और ऐसे बोलते அந்த समय ஜனங்கள் எல்லாம் அந்த பாம்பை பற்றி ரொம்ப பெருமையா பேசுனாங்க. और लोग जो है उस सांप की जो है वहां पर बड़ा चढ़ाकर बोलने लगे. உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? और तुरंत उसने क्या किया, கொஞ்சம் ஜடி போட்டி எல்லாம் எடுத்தான். थोड़ा सा जड़ी बूटियों को लिया. அதாவது மூலிகைகளை எடுத்தான். और थोड़ा जड़ी बूटियों को लिया उसने. மூலிகைகளை எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி और जड़ी बूटियों को लेकर उसे मिलाकर அத ஒரு உருண்டை பண்ணி उसे एक गोला बनाकर அத பாம்புக்கு முன்னாடி போட்டான். और उसे सांप के सामने डाल दिया. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. और सभी लोग देख रहे थे. அந்த பாம்பு ஏதோ நமக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி और सांप को लगा कुछ तो खाना दिया है அது சாப்பிட்டு விழுங்கிரும். और उसे खाकर वो निगल लेता है. விழுங்கி கொஞ்ச நேரத்துல அது எக்ஸ்ப்ளோட் ஆகி செத்து और போயிடும். निगल कर थोड़े ही समय में वो फट जाता है वहां சோ पर. முதல் பயோபாம் தயாரிச்சது தானியேல் தான். और पहला बायो बॉम्ब को बनाने वाला जो है वो दानियल है. தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்திருந்தார். और वैसे विशेष ज्ञान को परमेश्वर ने उसे दिया है. அவன் நியாயம் விசாரிக்கிறதுல ரொம்ப அருமையானவன். और जब भी न्याय करता है बहुत ही अद्भुत तरीके से करता है. இப்படி பல ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். और बिन बिन ज्ञान से भरा था परमेश्वर அதுல में से. இன்னும் விசேஷமான ஞானம் என்ன அப்படின்னா, और विशेष ज्ञान क्या है, சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு ஞானம். और स्वप्नों का जो है मतलब बताने का एक ज्ञान. எந்த இப்போ ஒரு சொப்பனம் நம்ம பார்க்கறோம்னா एक स्वप्न हम देखते हैं அந்த சொப்பனத்தை அவரும் பாப்பாரு, அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லுவார். और उस स्वप्न को वो भी देखेंगे और उसका मतलब भी बताएंगे. அப்படி விசேஷமான ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ऐसे विशेष ज्ञान को परमेश्वर ने उसे दिया था. இப்படி பல காரியங்கள் கர்த்தர் இவனுக்கு வைத்திருந்தார். ऐसे भिन्न भिन्न चीजों को परमेश्वर ने उसके लिए रखा था. இந்நாள் வரைக்கும் அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிக் கொண்டே और இருக்கிறது. आज के दिन आज के तारीख में भी वो जो स्वप्न को बताया वो वहां पर पूरा हो रहा है. தானியேல் அன்னைக்கு பார்த்த தரிசனம் और दानियल उन दिनों में जो दर्शन को देखा இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. आज तक वो पूरा होते आ रहा है. இப்படி ஒரு விசேஷமான வரம் வேற யாருக்குமே இல்ல. ऐसे विशेष ज्ञान किसी को नहीं. அப்போ தேவன் तब परमेश्वर இந்த வேதத்துல கொடுக்கப்படாத ஒரு அருமையான ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். और इस कलाम में नहीं दिया गया ऐसे अद्भुत ज्ञान को आपको भी दे सकता है. யாருக்குமே இல்லாத ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும்.
और किसी ने प्राप्त नहीं किया वैसे ज्ञान को वो दे सकता है। வேதத்திலே இல்லாத வரங்களை கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க और முடியும். कलाम के अंदर ऐसे वरदान नहीं होंगे वैसे वो आपको दे सकता है। சொப்பனத்தை பார்க்கக்கூடிய வரம் யாரு கொடுத்திருந்தாரு? स्वप्न देखने का वरदान किसे दिया था? மத்தவங்க பார்க்கிற சொப்பனத்தை और दूसरे जो स्वप्न देखते हैं அதை இவங்களும் பார்க்கணும். उसे ये भी देखेंगे। அப்ப இப்போ ஆல்பர்ட் ஒரு சொப்பனத்தை பார்க்கறாங்கன்னா अब एल्बर्ट एक स्वप्न देखता है அந்த சொப்பனத்தை நானும் பார்க்கணும். और उस स्वप्न को मुझे भी देखना है। அந்த வரம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது? और वो वरदान आज किसके पास है? தானியேல்ட்ட இருந்த வரம் வேற யார்கிட்டயாவது பைபிள்ல இருந்துச்சா? और दानियेल के पास जो वरदान था और किसी के पास था क्या कलाम அப்படி में? வரம் யார்கிட்டமே இல்ல. ऐसे वरदान किसी के पास नहीं। அப்படிப்பட்ட அருமையான மனுஷன் ऐसे अद्भुत इंसान है वो। ஒரு விசேஷமான வரம் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். एक विशेष ज्ञान को परमेश्वर ने उसे दिया था। இதே போல ऐसे ही யாருமே பெறாத வரத்தை और कोई नहीं पाए ऐसे वरदान கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். परमेश्वर आपको दे सकता है। இந்த உலகத்துல யார்கிட்டயுமே இருக்காது. इस संसार में किसी के पास नहीं होगा। அப்படிப்பட்ட விசேஷமான வரத்தை கர்த்தர் தர முடியும். ऐसे विशेष ज्ञान को परमेश्वर दे सकता ஆனா है। அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா पर उसके लिए हमें क्या करना होगा? கர்த்தருடைய நாமத்துக்காக நிக்கணும். परमेश्वर के नाम के लिए खड़ा रहना அவருடைய पड़ेगा வசனத்துக்காக வைராக்கியத்தோட இருக்கணும். और उसके वचन के लिए जील के साथ खड़े रहना கர்த்தர் पड़ेगा நிச்சயம் ஆசீர்வாதம் और தருவார். परमेश्वर जरूर आशीष करके இந்த देगा। தானியேல் இவனை பற்றி இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். और दानियेल के विषय में और बहुत सी चीजों को देखेंगे। முதல்ல அவனுடைய பேர்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஆரம்பிக்க போறோம். पहले उसके नाम से हम शुरुआत करेंगे। அவங்க பேருக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்குது? उसके नाम के अंदर ऐसा क्या राज है? அவங்க பேருக்கும் இந்த நம்மளுக்கு என்ன காரியம் தேவனுடைய குணத்துக்குள்ள காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். और उसके नाम का और परमेश्वर के गुण के बारे में हम देखेंगे।